Hi friends, 10th NCERT Max exercise 5.2 first question பார்க்க போறோம். Fill in the blanks in the following table given that A is the first term, D the common difference and AN the nth term of the AP. ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து நமக்கு ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க 5 சப்டிஷன்ஸில். ஸோ நான் அந்த டேபிள் போடாமல் ஒவ்வொரு சப்டிஷனும் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாம். A equal to 7. ஸோ A அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் டியும் நமக்கு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n அப்படின்றது 8th டேர்ம். ஓகேவா? ஸோ 8th டேர்மில் ஏஎன் நமக்கு என்ன வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 8th டேர்மில் என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஏஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. நான் கீழே எடுத்து எழுதுன பாருங்க. ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n-1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த ஏஎன், அதாவது ஏஎன் அப்படின்றது இங்கே நம்ம A8 கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதாவது 8th டேர்மில் என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். கீழே எடுத்து எழுதலாம் பாருங்க. ஏ, ஸோ n வந்து 8. ஸோ 8th டேர்மில் என்ன வேல்யூ வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ 7. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து எழுதலாம். 7 பிளஸ் என்னோட வேல்யூ 8 மைனஸ் 1, டியோட வேல்யூ காமன் டிஃபரன்ஸோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 7 பிளஸ் 8 மைனஸ் 1 நமக்கு 7 வந்துடும். ஸோ அப்போ 7 இன்டூ 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் 7 பிளஸ் 7 3s நமக்கு 21 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு A8 ஈக்குவல் டு 28 வரும். ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிஷன். ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து -18 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் நமக்கு கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம காமன் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஏஎன்னோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n-1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டியோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஎன்னோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து -18 ப்ளஸ் என்னோட வேல்யூ 10 -1, டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அங்கே அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த -18 வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். +18 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு இந்த 10-1 வந்து நமக்கு 9 வந்துடும். ஸோ இந்த டி நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 19 வந்து ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ 18/9 ஈக்குவல் டு டி. ஸோ 1 9s are 9, 2 9s are 18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ டியோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் சப்டிஷன். ஏயோட வேல்யூ நமக்கு இங்கே கொடுக்கல. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு -3 கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 18 கொடுத்துருக்காங்க. ஏஎன்னோட வேல்யூ நமக்கு -5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n-1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ ஏ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏஎன்னோட வேல்யூ வந்து -5 ஈக்குவல் டு, ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு தெரியாது. இங்கே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏ பிளஸ் என்னோட வேல்யூ வந்து 18 -1, டியோட வேல்யூ -3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த -5 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஏ பிளஸ் 18லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 17 வந்துடும். ஸோ இந்த -3 நமக்கு அப்படியே இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் -5 ஈக்குவல் டு ஏ. ஸோ இங்கே 17ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 51 வரும். இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸ் சேர்ந்து நமக்கு மைனஸ் வந்துடும். ஸோ அப்போ -51 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -51 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ -5 + 51 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 46 வரும். ஸோ பிக் நம்பர் சிம்பிள் நமக்கு ப்ளஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு நமக்கு 46 அப்படின்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபோர்த் சப்டிஷன். ஏயோட வேல்யூ நமக்கு -18.9 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூ 2.5 கொடுத்துருக்காங்க. ஸோ என் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏஎன்னோட வேல்யூ நமக்கு 3.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n-1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இங்கே ஏஎன்னோட வேல்யூ வந்து 3.6 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து -18.9 ப்ளஸ் என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அப்போ n-1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டியோட வேல்யூ வந்து 2.5. ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து 2.5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற -18.9 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ இது ப்ளஸ்ஸாக ஆகிடும். ஸோ அப்போ 3.6 ப்ளஸ் 18.9 ஈக்குவல் டு n-1 இன்டூ 2.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3.6ஐயும்
18.9ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 22.5 கிடைக்கும் ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் இன்டூ 2.5 ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2.5 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ 22.5 by 2.5 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் அப்படி இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே டினாமினேட்டர் நமக்கு பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்ம பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நியூமரேட்டரில் 225 வரும், டினாமினேட்டரில் 25 வரும், ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் இருக்கும் ஓகேவா. ஸோ 125 ஆர் 25 9 டைம்ஸ் வந்து நமக்கு 225 வந்துடும் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 9 அப்படி இருக்கா. ஸோ இந்த மைனஸ் ஒன் வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 9 + 1 ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 9 + 1 வந்து 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 5th சப்டிவிஷன் ஏயோட வேல்யூ 3.5 கொடுத்துருக்காங்க, காமன் டிஃபரன்ஸ் நமக்கு 0 கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ 105 கொடுத்துருக்காங்க, ஏஎன் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏஎனோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ எண்ணுக்கு பதிலாக 105 அப்படின்னு எழுதலாம். அதாவது 105 டேர்மில் நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஈக்குவல் டு ஸோ ஏயோட வேல்யூ 3.5 ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஓகேவா. ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக 105 மைனஸ் ஒன், டியோட வேல்யூ வந்து 0 ஓகேவா. நெக்ஸ்ட் ஏ 105 ஈக்குவல் டு ஒரு நம்பரை வந்து 0வால் மல்டிப்ளை பண்ணால் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு 3.5 தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ ஏஎன் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 3.5 கிடைச்சிருக்கு. இது ஆன்சர்.